உலக முடிவில் செல்விக்கு ஆசைப்பட்ட யாழ் மாணவிக்கு நேர்ந்த கதை பதற வைத்த சம்பவம். தன் உயிரை பொருட்படுத்தாமல் சாரதி ஒருவர் செய்த செயல். திடீரென்று வைத்தியசாலைக்குள் புகுந்த காட்டு யானை அதிர்ந்தது வைத்தியசாலை. யாழில் நேற்று இரவு பெரும் பரபரப்பு. தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட யானைகள். பார்த்தாலே படிச்சவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% நேற்று தமிழர் பகுதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் உருவப்பொம்மை எரித்து எதிர்ப்பு. உடனடியாக பதில் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் கிழித்து தொங்கவிட்ட வீடியோ. விடுதலை புலிகளின் காலத்தில் செய்யப்பட்ட மிதிவடி மீட்பு. தமிழர் பகுதியொன்றில் பல வருடங்களை கடந்தும் உயிர்ப்புடன் இருந்த அதிசயம். மாணவன் ஒருவன் செய்த சம்பவம் இணையதளத்தில் வைரல். 1 மில்லியனுக்கும் அதிகமான பணம் திரும்பி வந்த அதிசயம். குவியும் பாராட்டுக்கள். எரிபொருள் வரிசைகளில் இவற்றை செய்தால் கைது நிச்சயம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட கட்டாய எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு விழுந்த பேரிடி. எந்த ஏவுகணையாலும் நெருங்க முடியாது என கூறப்பட்ட அதிநவீன போர் விமானம் தாக்கியது ஈரான். மகிந்த மற்றும் நாமலின் பெயரை கூறும்படி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் என்னை மிரட்டினார். கொழும்பு அரசியலில் திடீர் பதற்றம். மகிந்தவை சிக்க வைக்க முயற்சியா? ஈரானின் ஐரிஸ் புரூசரி தொடர்பில் நாடாளுமன்றில் வெளியிடப்பட்ட தகவல். திருகோணமலை துறைமுகத்துக்கு ஈரானிய கப்பலை கொண்டு வருவதில் சிக்கல். காத்தான்குடியில் சிறப்பாக நடைபெற்ற நோன்பு பெருநாள் திடல் தொழுகை. பெருமளவில் கலந்து கொண்ட முஸ்லிம் மக்கள். நாட்டின் பல மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடும் இடி மின்னலுடன் மழை. தெஹ்ரானில் ஈரானிய மகளிர் கால்பந்து அணிக்கு உற்சாக வரவேற்பு. நாட்டை எதிர்த்ததற்காய் கொலை செய்யப்படலாம் என்று அஞ்சிய நிலையில் சம்பவம். நுவரெலியாவில் உள்ள ஹட்டன் சமவெளி உலக முடிவு சுற்றுலா தளத்தில் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் கல்வி கற்று வரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 23 வயதான மாணவி ஒருவர் செல்ஃபி எடுக்க சென்றபோது சுமார் 50 அடி உயரம் கொண்ட பாறையிலிருந்து கீழே தவறி விழுந்துள்ளார். இன்று காலை கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பல மணி நேர தேடுதல் மீட்பு நடவடிக்கைக்கு பின்னர் அவர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாக ஹட்டன் சமவெளி உலக முடிவு சுற்றுலா தளத்தின் மேலாளர் மஞ்சுளா மொனரதென தெரிவித்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் குழு இன்று நுவரெலியா ஹட்டன் சமவெளி உலக முடிவு சுற்றுலா தளத்தில் பிரதான பாறையை பார்வையிட வந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த மாணவி செல்ஃபி எடுக்க சென்ற போது தவறி கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஹட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவைச் சேர்ந்த ஒரு சாரதி ஒருவர் பார்த்தவுடன் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையில் இருந்த மாணவியை இழுத்து சரிவில் இருந்த ஒரு பாறை மீது அமர வைத்தார். அதன் பின் மாணவியை மீட்க பட்டிப்போல போலீஸ் அதிகாரிகள், ராணுவம் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரின் உதவியை நாடியுள்ளார். பல்கலைக்கழக மாணவியை பாதுகாப்புடன் மீட்டு சிகிச்சைகளுக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்ததாக ஹட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவின் மேலாளர் மஞ்சுளா மொனரதென்ன தெரிவித்தார். குறித்த சாரதிக்கும் பல வழிகளில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வளாகத்துக்குள் காட்டு யானைகள் ஒன்று நுழைந்ததால் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு காவலாளியை தாக்க முயன்ற யானையிலிருந்து அவர் மயிரலையில் உயிர் தப்பியதுடன் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பின்னர் யானை தேற்றாத்தீவு பகுதிக்குள் நுழைந்ததாக தகவல் வெளியானது. வனஜீவராசிகள் திணைக்களமும் அதேபோன்று உள்ளூராட்சி அதிகாரிகளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் மின் விளக்குகளின்மையால் மக்கள் குறித்த யானையை காட்டுக்குள் விரட்டுவதில் அதிக சிரமங்களை எதிர்கொண்டதோடு அதிகாலை 7 மணி வரை மக்களை அச்சுறுத்தும் வகையில் யானைகளின் நடமாட்டம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அண்மை காலமாக யானைகள் இந்த பகுதியில் சஞ்சாரம் செய்து வருவதாக பொதுமக்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சுண்டிக்குளம் பகுதியில் நேற்று இரவு 5 யானைகள் வீடுகள் மற்றும் கரைவலை வாடிகளில் காணப்பட்ட தென்னை மரங்கள் உட்பட பயன்தரும் மரங்களை அழித்துள்ளன. குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பலத்த அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. குறித்த யானைகளை வனஜீவராசிகள் திணைக்களம் வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து இறக்கி விட்டிருக்கலாம் என்றும் பிரதேச மக்கள் சந்தேகிக்கின்றனர். வடமராட்சி கிழக்கில் சுண்டிக்குளத்திலிருந்து வெற்றிலைக்கேணி வரை வனஜீவராசிகள் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பிரதேசங்களில் இதுவரை யானைகள் காணப்படாத நிலையில் குறித்த யானைகள் வேறு இடத்திலிருந்து கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்டிருக்கலாம் என்றும் பிரதேச மக்கள் நம்புகின்றனர். சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு ஒரு யானை தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட யானை ஒன்றின் தாக்குதலுக்குள்ளாகி ஒருவர் மரணமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மீதும் ஏனைய கமக்காரர் அமைப்பு மீதும் ஊழல் இடம்பெறுவதாக தெரிவித்த குற்றச்சாட்டை விசாரிக்க கோரி ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரிடம் மகஜர் கையளிக்கும் நோக்கத்துடன் விவசாயிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க வலியுறுத்தி இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் 28 அமைப்புகளைச் சேர்ந்த விவசாயிகள் நேற்று வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் விவசாய அமைப்புக்கு எதிராக செயற்படும் இருவரின் கொடும்பாவிகளும் விவசாயிகளால் எரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு தமது உத்தியபூர்வ தளங்களில் காணொலிகளை வெளியிட்ட அர்ச்சுனா இவ்வாறு தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா, யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கலைக்கலாதா? என்னால பிரிச்ச கலைக்கலாதாடா? இனவாதம் பிரதேசவாதம் என்ன கலைக்கலாதா? யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாது. ஆனா யாழ்ப்பாணத்து வாட்சிமார் வந்து உங்களுக்கு பிடிங்கி படிப்பிக்கணும், யாழ்ப்பாணத்து டாக்டர்மார் வந்து உங்களுக்கு ஆணிய பிடுங்கணும். என்னன்றா மனம் பெருமவங்களுக்கு. மோதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் அப்ரான் நகர் பகுதியில் உள்ள வெற்றுக்காணியிலிருந்து வெடிக்காத நிலையில் மிதிவடி ஒன்றும் நேற்று மீட்கப்பட்டது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த மிதிவடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிதிவடியில் ஜொனி என்றும் தமிழீழம் என்றும் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் இந்த மிதிவடி புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த மிதிவடியானது மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் செயலிழக்க செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பேருந்தில் பயணம் செய்த போது தவறுதலாக மாறி வந்த பையிலிருந்து 10,95,000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 11ஆம் தர மாணவன் ஒருவரை இவ்வாறு பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்து முன்மாதிரியாக செயற்பட்டார். தெலகொட பகுதியிலிருந்து மாலம்பி மாதிரி ஆண்கள் பாடசாலைக்கு பேருந்தில் பயணித்த அகில தேசப்பிரிய என்ற மாணவனின் பாடசாலை பை மற்றொரு பயணியின் பையுடன் தவறுதலாக மாறிப்போயுள்ளது. பாடசாலை சென்று தனது பையை திறந்து பார்த்த மாணவன் அதற்குள் 5000 ரூபாய் தாள்கள் கட்டுக்கட்டாக இருப்பதைக் கண்டு உடனடியாக பாடசாலை அதிபர் சிசிர குணவத்தவரிடம் தகவல் வழங்கியுள்ளார். இதனையடுத்து அதிபர் ஊடாக குறித்த பையில் இருந்த வங்கி புத்தகம் ஒன்றின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட வங்கியினை தொடர்பு கொண்டு பணத்தின் உரிமையாளர் யார் என்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகேகொட பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரை அந்த பணத்தின் உரிமையாளர் என்றும் தெரிய வந்துள்ளது. தனது வீட்டை நிர்மாணிப்பதற்காக வங்கியிலிருந்து இந்த பணத்தை அவர் எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து மாலம்பி காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து இரு தரப்பினரும் காவல்துறை நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு நிலைய பொறுப்பதிகாரியின் முன்னிலையில் 10,95,000 ரூபாவும் உரிய ஆசிரியரிடம் பாதுகாப்புடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வறுமை மற்றும் தேவைகள் நிறைந்த சூழலிலும் பேராசை கொள்ளாமல் நேர்மையாக செயற்பட்ட மாணவன் அகில தேச பிரிவை போலீசார் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பாராட்டி வருகின்றனர். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக எரிபொருள் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழலில் பொது அமைதியை பேணுமாறு இலங்கை காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். வரிசைகளில் காத்திருக்கும் போது பதற்றம் அடைவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ தீர்வாக முடியாது. அது தேவையற்ற தாமதங்களை ஏற்படுத்தும். எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வரிசைகளை மீறி செல்ல முயற்சிப்பதோ அல்லது ஏனையவர்களின் போக்குவரத்துக்கு இடையூறை விளைவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் அல்லது வன்முறையில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிநவீன F-35 போர் விமானத்தில் ஒன்றை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வேறு தகவல்களை அந்த படையினர் வழங்கவில்லை. எனினும் ஈரானுக்கு மேல் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த வானூர்தியை அவசரமாக தரையிறக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் பேச்சாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்தார். அமெரிக்க விமானம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது உறுதி செய்யப்பட்டால் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஒரு அமெரிக்க விமானத்தை வெற்றிகரமாக தாக்கிய முதல் நிகழ்வாக இது அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தற்செயலாக நடந்ததா அல்லது ஈரானின் தாக்குதலால் ஏற்பட்டதா என்பது தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமெரிக்கா தெரிவிக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் பெயரை கூறுமாறு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசானாக்கு தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன நீதிமன்றில் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
அந்த வாக்குமூலத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கத் இசானாக்கு என்னை தெரியும் தானே என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் சார் என்று பதிலளித்தேன். இது உனக்கு கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம். 2-3 வாரங்களுக்கு முன்னால் இவரை போலவே ஒருவர் வந்தார். அவர் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கும் தானே? தெரியாவிட்டால் நான் சொல்கிறேன். அவர் கெஹலியவின் வழக்கோடு சம்பந்தப்பட்டவர். அவருக்கு நான் 2 சந்தர்ப்பங்களை வழங்கினேன். அவர் அவற்றை பயன்படுத்தவில்லை. அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாள் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உன்னுடன் நிற்பவர்களை பற்றி எனக்கு தெரியும். பெரியவரின் பெயரையும் சிறியவரின் பெயரையும் சொல். மற்றது உனது மனைவியை பற்றி ஏன் விளங்குவதில்லையா? மஹிந்த மற்றும் நாமல் பற்றி சொல். நான் நீதித்துறையிலிருந்து இதற்காக வந்தது அனைத்தையும் சுத்தப்படுத்துவதற்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள். இல்லை என்றால் உனக்கும் அந்த மனிதன் செய்து கொண்டதான் நடக்கும். நீ என் கழுத்தில் கயிறு போட்டுக்கொள்ளும் நிலைக்கு நான் வேலைகளை செய்வேன். மேற்கூறிய மிரட்டல் காரணமாக நான் பயமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். எனக்கும் என் வாழ்க்கையை வெறுக்க செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மனதிற்குள் தாங்கிக் கொள்ள முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற பயத்தால் எனது வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரிக்கு தேவையானவாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் எனது மனைவியின் பெயர்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சேர்த்து வாக்குமூலம் அளித்தேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் பெயர்களோ அல்லது ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் செயற்பாட்டில் அவர்கள் ஏதேனும் அழுத்தம் கொடுத்தார்கள் அல்லது முறையற்ற பங்களிப்பை வழங்கினார்கள் என்றோ என்னுடைய வாக்குமூலத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தால் அந்த விடயங்கள் என்னால் தன்னிச்சையாக தெரிவிக்கப்பட்டவை அல்ல. அவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் மிரட்டலின் காரணமாக கூறப்பட்டவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் ப்ரூசரி கப்பல் இன்னும் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரு தெரிவித்தார். இன்று பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் குறித்த கப்பல் தற்போது கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டதாக தெரிவித்தார். ஈரானுக்கு சொந்தமான இந்த கப்பல் கொழும்புக்கு அருகில் 9.5 கடல் மைல் தொலைவில் உள்ளது. அதை நாம் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதன் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவ்வாறு கொண்டு செல்ல முடியாது உள்ளது. ஈரானுக்கு சொந்தமான இந்த கப்பல் கொழும்புக்கு அருகில் 9.5 கடல் மைல் தொலைவில் உள்ளது. அதை திருகோணமலை துறைமுகத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதனுடைய இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவ்வாறு அதை உடனடியாக கொண்டு செல்ல முடியாத சூழல் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளை இன்றைய தினம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காத்தான்குடி பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியளவில் கடற்கரை திடலில் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. சர்வதேச பிறைக்குழுவின் காத்தான்குடி கிளை ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த திடல் தொழுகையில் பெருமளவான ஆண்கள் பெண்கள் திரளாக பங்கேற்று ஒன்றுபட்ட சமுதாய உணர்வுடன் தொழுகையை நிறைவேற்றினர். பெருநாள் தொழுகையையும் குத்பாவையும் மௌலவி MN முகமது ஷரை நடத்தி வைத்தார். அவர் தனது உரையில் ஒற்றுமை, அமைதி மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்வு அமைதியான சூழலில் சிறப்பாக நடைபெற்றதோடு மக்களின் உற்சாகமான பங்கேற்புடன் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல மாகாணங்களில் இன்று பிற்பகல் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சபரிகமுவ, மத்திய, வடமத்திய, தென், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள், மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களை தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பொது வழிகளிலும் மரங்களுக்கு அடியிலும் இருப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானிய மகளிர் கால்பந்து அணியின் வீராங்கனைகள் நாடு திரும்பியதை அடுத்து தலைநகர் தெஹ்ரானில் அவர்களுக்கு வரவேற்பு விழா நடத்தப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் இருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் ஈரான் எங்கள் தாய்நாடு என்று வீராங்கனைகள் தெரிவித்ததாக செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களின் முதல் அலை தொடங்கிய சில நாட்களுக்கு பின்னர் ஆசிய கோப்பை போட்டி ஒன்றுக்கு முன்னர் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது வீரர்கள் மௌனம் காத்தனர். இதனால் ஏற்பட்ட பாதுகாப்பு குறித்த கவலைகளுக்கு மத்தியில் அணியின் 7 உறுப்பினர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 7 பேரில் 5 பின்னர் தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு வியாழக்கிழமை வடக்கு ஈரானிய நகரமான தப்ரீஸுக்கு திரும்பிய போது ஆரவாரத்துடன் திரண்ட மக்கள் கூட்டத்தால் அவர்கள் வரவேற்கப்பட்டனர். 2 வீராங்கனைகள் மேலும் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் பிரிஸ்பேன் ரோவர் கிளப்புடன் பயிற்சி பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உலக முடிவில் செல்விக்கு ஆசைப்பட்ட யாழ் மாணவிக்கு நேர்ந்த கதை பதற வைத்த சம்பவம். தன் உயிரை பொருட்படுத்தாமல் சாரதி ஒருவர் செய்த செயல். திடீரென்று வைத்தியசாலைக்குள் புகுந்த காட்டு யானை அதிர்ந்தது வைத்தியசாலை. யாழில் நேற்று இரவு பெரும் பரபரப்பு. தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட யானைகள். பார்த்தாலே படிச்சவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 180%. நேற்று தமிழர் பகுதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் உருவப்பொம்மை எரித்து எதிர்ப்பு. உடனடியாக பதில் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் கிழித்து தொங்கவிட்ட வீடியோ. விடுதலை புலிகளின் காலத்தில் செய்யப்பட்ட மிதிவடி மீட்பு. தமிழர் பகுதியொன்றில் பல வருடங்களை கடந்தும் உயிர்ப்புடன் இருந்த அதிசயம். மாணவன் ஒருவன் செய்த சம்பவம் இணையதளத்தில் வைரல். 1 மில்லியனுக்கும் அதிகமான பணம் திரும்பி வந்த அதிசயம். குவியும் பாராட்டுக்கள். எரிபொருள் வரிசைகளில் இவற்றை செய்தால் கைது நிச்சயம். மக்களுக்கு விடுக்கப்பட்ட கட்டாய எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு விழுந்த பேரிடி. எந்த ஏவுகணையாலும் நெருங்க முடியாது என கூறப்பட்ட அதிநவீன போர் விமானம் தாக்கியது ஈரான். மகிந்த மற்றும் நாமலின் பெயரை கூறும்படி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் என்னை மிரட்டினார். கொழும்பு அரசியலில் திடீர் பதற்றம். மகிந்தவை சிக்க வைக்க முயற்சியா? ஈரானின் ஐரிஸ் புரூசரி தொடர்பில் நாடாளுமன்றில் வெளியிடப்பட்ட தகவல். திருகோணமலை துறைமுகத்துக்கு ஈரானிய கப்பலை கொண்டு வருவதில் சிக்கல். காத்தான்குடியில் சிறப்பாக நடைபெற்ற நோன்பு பெருநாள் திடல் தொழுகை. பெருமளவில் கலந்து கொண்ட முஸ்லிம் மக்கள். நாட்டின் பல மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடும் இடி மின்னலுடன் மழை. தெஹ்ரானில் ஈரானிய மகளிர் கால்பந்து அணிக்கு உற்சாக வரவேற்பு. நாட்டை எதிர்த்ததற்காய் கொலை செய்யப்படலாம் என்று அஞ்சிய நிலையில் சம்பவம்.